அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். கடந்த காலங்களில் கொஞ்ச காலம் அந்த ஃப்ளைட்டு போகிறதையாவது பார்த்துக்கிட்டு மனுஷர்கள் சரி எனக்கு அது ஒரு நாளைக்கு நாமளும் பறப்போண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் ஃப்ளைட்டும் பறக்கிறது என்னதுக்கப்புறமா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போதைக்கு மாஷா அல்லாண்டு மறுபடியும் திருப்பி இறைவனுடைய கிருபையால் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஃப்ளைட் கம்பெனிகள். ஆனாலும் மிக முக்கியமான ஒரு அவேர்னஸ் என்னென்னா, முடிஞ்ச அளவு அந்த போக வர இருக்கிறவங்க இந்த நாட்களுக்குள்ளே உங்களுக்கான சார்ஜ் இப்போ சாதாரணமாக குவைத்துக்கு வாரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, அல்லது போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்துக்குள்ளே அதாவது சாதாரணமாக நீங்களே காசு செலவு பண்ணியாச்சு, டிக்கெட் போட்டாச்சு, போயாச்சு அப்படின்னு இருக்கிறவங்க, போகணுன்ற முடிவில் இருக்கிறவங்க முடிந்த அளவு வேகமாக கிளம்ப பாருங்கள். என்ன காரணம்னா, உங்களுக்கே தெரியும், குவைத்துடைய விமான நிலையம் திறந்திருந்தாலும் குவைட் ஏர்வேஸ் அதே போல் ஜெசிரா ஏர்வேஸ் அவங்க தான் இப்போதைக்கு வரைக்கும் நடைமுறையில் செயல்படுறாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்னும் திறக்கலை. வேறு நாட்டு ஃப்ளைட்டுகள், இலங்கை ஃப்ளைட்டோ, இந்தியா ஃப்ளைட்டோ, பிலிப்பைன் ஃப்ளைட்டோ, மற்ற நாட்டு ஃப்ளைட்டுகள் எதுவுமே இங்கே இன்னும் தரையிறக்க ஆரம்பிக்கலை. அதே போல் மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் ப்ரைஸ். தொடர்ந்துமே இதை தான் இப்போ இன்றைக்கி நான் கபாஸ் நியூஸில் சரி ஏதாவது ஒரு நியூஸில் எனக்கு ஒரு நியூஸ் கட் ஒன்று கிடச்சிது. அதுலேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, கடந்த காலங்களை விட இந்த முறை சம்மர் சீசனுக்கு நிறையவே வந்து டிக்கெட்டிங்குரிய கோஸ்ட் வந்து அதிகரிக்கலாம். சனா நியூஸில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட டிக்கெட்டிங் கோஸ்ட் வந்து 70% அதிகரிச்சிருக்குதான் அந்த ஃபியூலுடைய ப்ரைஸால். சாதாரணமாக 100 தினாருக்கு இருந்த டிக்கெட் இப்போ அதை விட அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சூழல் இருக்கிறதால இந்த நாட்களில் போக முடிஞ்சவங்க வேகமாக போகிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுங்கள், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் திறக்காததால் நிறைய நாடுகளுக்கு இன்னும் ஃபியூல் வந்து போகவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த பிரச்சனை இருக்கிறதால நிறைய பேருக்கு இந்த சிக்கல் வந்து இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. உங்களால் முடியும், போக முடியும் அப்படின்ற தீர்மானத்தில் இருக்கிறவங்க முடிந்த அளவு வேகமாக கிளம்ப பாருங்கள். அதுதான் சரியான தருணம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தரக்கூடிய முக்கியமான அட்வைஸ். ஏன்னா ஃபியூல் ப்ரைஸ் இன்னும் அதிகரிக்க, இன்னும் டிக்கெட் ப்ரைஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவனமாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் வேகமாக கிளம்ப பாருங்கள். இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல மறந்துட்டேன், சாரி. குறிப்பாக டிக்கெட் புக் பண்ணும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன்களில் டிக்கெட் புக் பண்ணுறதை தவிர்த்துக்குவாங்க. முடிந்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லாமல் டிக்கெட் ஆஃபீஸுகளில் நேரடியாக போய் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். என்ன காரணம்னா, சில நேரங்களில் டிக்கெட் ஆஃபீஸுகளில் புக் பண்ணும்போது டேட் அது பிரச்சனை ஏதாவது இருந்தால் நீங்கள் பேசி கதைச்சி மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னும் சில ஃபெசிலிட்டிகள், அதாவது உங்களுக்கு தேவையான கிலோ கணக்கில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக தேவையாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஆன்லைனில் புக் பண்ணும்போது பேமெண்ட் எல்லாம் பண்ணின பிறகு அதில் சில மாற்றங்களை கொண்டு வரது கஷ்டம். அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க இந்த நாட்கள். ஏன்னா இப்போ ரேட்டும் கூட, ப்ராசஸஸும் கூட. சில நேரங்களில் ஜெசிரா ஏர்வேஸ் வந்து எதிர்வரும் நாட்களில் மே மாதம் ஆரம்பத்திலிருந்து குவைத் வழியாக பயணத்தை ஏற்பாடு செய்ய போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் சவுதி அரேபியா மூலமாக தான் அவங்களுடைய பயணம் தொடங்குது, இந்தியா, இலங்கை போன்ற சில நாடுகளுக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, குவைட் ஏர்வேஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் இருந்து இலங்கைக்கு, இந்தியாவுக்கும் சில நாடுகளுக்குமான ஃப்ளைட்டுகளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே லண்டன், ரியாத், சவுதி அரேபியாவுடைய சில பகுதிகள், அதே மாதிரி துருக்கி, அதே போல் ஈஜிப்த், இந்த நாடுகளுக்குள்ளே தான் பயணங்கள் தொடருது. அடுத்த வாரத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க இலங்கை, இந்தியா போன்ற பல ஏரியாக்களுக்கும், பல நாடுகளில் பல ஏரியாக்களுக்கும், கொழும்பு தான் இலங்கைக்கு, மற்ற இந்தியாவில் பல மாநிலங்களுக்கும் போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. டிக்கெட் ஆஃபீஸ்களில் புக் பண்ணுறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சில நேரங்களில் சில மாற்றங்களோ சில விடயங்களில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரனாலும் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். அதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
بعد توقف دام نحو 3 أشهر، يعود بعد غد الأحد مطار الكويت الدولي فتح أجوائه برحابة وفخر، ليطوي بذلك صفحة من الاعتداءات الآثمة والتي طالت عددا من أجزائه ومرافقه الحيوية. هذه العودة الميمونة التي بشر بها رئيس الهيئة العامة للطيران المدني الشيخ حمود الصباح جاءت بعد انتهاء فرق ولجان الطيران المدني بمعاينة كافة الأضرار ومعالجتها وفق أعلى معايير الأمن والسلامة الدولية. خطوة رائدة جاءت بعد جهود حكومية مثمرة انتهت بوضع خطة مدروسة لتضمن إعادة تشغيل تدريجي للمطار وصولا إلى مرحلة التشغيل الكامل. الخطوط الجوية الكويتية وطيران الجزيرة من جهتيهما أعلنتا عن استئناف رحلاتهما الجوية بدءا من يوم الأحد من خلال مبني الركاب T4 و T1 إلى أكثر من 20 وجهة حول العالم، على أن تحدد الوجهات الأخرى لاحقا. هذا الإنجاز الوطني لم يكن ليرى النور لولا تعاون الأشقاء والأصدقاء، وبشكل أخص المملكة العربية السعودية ودول مجلس التعاون الخليجي على تسخير أجوائهم وإمكانياتهم لتشغيل الرحلات الكويتية خلال الأيام الماضية، لتعود أجواء الكويت وببالغ الترحاب لاستقبال ضيوفها من القادمين والمغادرين من جديد. المعايير اللي تم تحديدها أساسا في اختيار هذه الوجهات كان لابد من النظر في موضوع تأمين الغذاء والمخزون الاستراتيجي للدولة. عندنا العمالة المنزلية المطلوبة في دولة الكويت، عندنا الطلبة الدارسين بالخارج، عندنا البعثات الدبلوماسية بالخارج، وعندنا العلاج الطبي بالخارج. كل هذه المعايير وضعت وتم اختيار هذه الدول بعناية لتلبية هذه الطلبات الحالية في السوق الكويتي. طبعا هي إن شاء الله إلا الوصول إلى المرحلة النهائية أو مرحلة تشغيل كامل راح يمر مطار الكويت في عدة مراحل. حاليا احنا في المرحلة الأولى باختيار لهذه الوجهات، سيتم دراسة هذه الوجهات ميدانيا، سيتم النظر إذا كان هناك أي أمور قد تحدث، ملاحظات في المرحلة الأولى ليتم تلاشيها في المرحلة اللاحقة. راح يتم في المرحلة الأخرى زيادة في عدد الرحلات، راح يتم بزيادة في عدد الوجهات، بالإضافة إلى زيادة أكثر لدول أكثر ليمثلها حاجة في سوق الكويت. الحمد لله احنا من فترة طويلة